ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் JIAB. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மணி சப்ளை அண்ட் இன்ஃப்ளேஷன். பழைய காலத்துல நம்ம பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதாவது பண்டம் மாற்று முறை. இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து தக்காளி வேணும் அப்படின்னா என்கிட்ட இருக்க அரிசி எடுத்துன்னு போய் நான் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா தக்காளியை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வருவேன். இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது சிஸ்டம் தான் வந்து நம்ம முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். இதுல என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இப்ப என்கிட்ட வெறும் அரிசி மட்டும்தான் இருக்கு, எனக்கு வந்து முட்டை வேணும் அப்படின்னா, முட்டை வந்து அரிசிக்கு பதிலாக கொடுக்குறவங்க வந்து மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப கம்மி பேர் இருப்பாங்க. அதனால எனக்கு இந்த நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. எனக்கு வந்து அரிசியை வாங்கிட்டு முட்டை கொடுக்குறவங்கள வந்து நான் தேடிட்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன வந்தது அப்படின்னா, 1 கிலோ அரிசியை கொடுத்துட்டு 1 கிலோ கோல்டு கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா கோல்டோட மதிப்பு வந்து அரிசியோட மதிப்பை விட அதிகம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்ததுனால நாம மணிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துன்னு வந்தோம். இது வந்து ஒரு காமனான ஒரு எக்ஸ்சேஞ்ச் டூலா வந்து யூஸ் பண்ணினோம். இது வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம்ல இருக்க இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுச்சு. இன்னைக்கு இந்த மணி அண்ட் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மணி இஸ் எனிதிங் which performs the following functions. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இண்டிவிஜுவல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் and other physical assets are priced in terms of money and are exchanged using money. மணி பணத்தை வந்து ஒரு காமனான ஒரு எக்ஸ்சேஞ்ச் மீடியமா வந்து யூஸ் பண்ணினோம். எது வாங்குறதா இருந்தாலும் பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு வந்து நம்ம பழக்கம் வந்து கொண்டு வந்தோம். ஏன்னா பார்ட்டர் சிஸ்டம்ல வந்து பொருளை கொடுத்து பொருள் வாங்குவோம், இதுல வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பொருள் வாங்குவோம். அந்த பணத்துக்கு ஈடான பொருளை வந்து வாங்குவோம். இதை வந்து வேர்ல்டு வைடு வந்து இதை வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பணத்துக்கு ஈடா வந்து பொருள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால மணியை வந்துட்டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அடுத்தது ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து a measure of value. Money is used to measure and record the values of goods and services. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரைஸ் வாங்க போறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிலோவுக்கு கிடைக்கும், கேஜில கிடைக்கும். இதே மாதிரி மில்க் வாங்க போறீங்க அப்படின்னா இது வந்துட்டு லிட்டர்ல கிடைக்கும். இதே மாதிரி ஏதோ ஒரு கிளாத் வாங்க போறீங்க அப்படின்னா இது வந்து மீட்டர் கணக்குல கிடைக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு நிலம் வாங்க போறீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்குல கிடைக்கும். ஸோ மணியை வந்துட்டு மெஷர் ஆஃப் வேல்யூவா யூஸ் பண்ணுவோம். நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு ஈடான எய்தர் கிலோகிராம்லயோ இல்ல லிட்டர்லயோ இல்ல மீட்டர்லயோ இல்ல ஸ்கொயர் ஃபீட்லயோ வந்து நீங்க வாங்கிக்க முடியும். இதுதான் வந்து மெஷர் ஆஃப் வேல்யூ. மணியோட ஃபர்ஸ்ட் 2 ஃபங்க்ஷன் வந்துட்டு பிரைமரி ஃபங்க்ஷன், அடுத்த 2 ஃபங்க்ஷன் வந்துட்டு செகண்டரி ஃபங்க்ஷன். மூணாவது ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஃபார் வேல்யூ ஓவர் டைம். மணி கேன் பி ஹெல்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அண்ட் யூஸ் டு ஃபினான்ஸ் ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ். மணியை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 500 ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த மாசம் எனக்கு வந்து 200 ரூபாய் தான் செலவு இருக்குன்னா மீதி 300 ரூபாய் பணத்தை வந்து நான் அடுத்த மாசத்துக்கோ இல்ல என்னோட ஃபியூச்சர் வந்து நீட்ஸ்க்கோ வந்து நான் சேவ் பண்ணி வைக்க முடியும். இதுவே நான் ஒரு கிலோ தக்காளி வச்சிருக்கேன் அப்படின்னா இதை வந்து இன்னொரு அடுத்த மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த தக்காளியை வந்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனா மணிக்கு வந்து அந்த வேல்யூ இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா வேணும்னா கூட அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா Standard for deferred payments. Money is used as an agreed measure of future receipts and payments in contracts. Money is used as a standard for deferred payment. அதாவது நான் வந்து ஒரு பைக் ஒன்று வாங்குறேன், அந்த பைக்கோட விலை வந்து 1 லட்சம் ரூபாய் ஆகுது அப்படின்னா நான் ஒரு 20,000 வந்து கட்டிட்டு மீதியை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி மணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மீதி இருக்க அந்த 80,000 வந்து பே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, வட்டி போடுவாங்க. நீங்க கொடுக்க வேண்டிய அசலுக்கு வந்து வட்டியை போட்டு உங்ககிட்ட மீதி இருக்க இந்த 80,000 வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டெஃபர்ட் பேமெண்ட் சிஸ்டம். மணியை வந்து ஃபியூச்சர் பேமெண்ட்ஸுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மணியோட முக்கியமான 4 ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் 2 ஃபங்க்ஷன் வந்து பிரைமரி ஃபங்க்ஷன், அதுக்கு அடுத்து இருக்க 2 ஃபங்க்ஷன் வந்து செகண்டரி ஃபங்க்ஷன். அடுத்தது மணி சப்ளை. மணி சப்ளை ரெஃபர்ஸ் டு தி டோட்டல் வால்யூம் ஆஃப் மணி ஹெல்ட் பை தி பப்ளிக் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் அன் எக்கானமி. மணி சப்ளைங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல வந்து
எவ்வளோ வந்து மக்கள் கிட்ட காசு இருக்கு, பப்ளிக் வந்து எவ்வளோ வந்து காசு கையில வச்சிருக்காங்க. அது வந்து கரன்சி நோட்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா காயின்ஸாவும் இருக்கலாம். எப்படி எந்த ஃபார்மேட்ல வந்து மக்கள் கையில இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் வந்து மணி சப்ளை. மணி சப்ளை by public only and does not include money creating sectors. அதாவது பப்ளிக் கிட்ட இருக்க மணியை மட்டும்தான் வந்து நம்ம மணி சப்ளைக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். மணி கிரியேட்டிங் செக்டர்ஸ் கிடையாது. அதாவது பேங்க் இல்லைன்னா ஆர்பிஐ கிட்ட இருக்க பணத்தை வந்து நம்ம இதுல எடுக்க மாட்டோம். பப்ளிக் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறது மட்டும்தான் வந்து மணி சப்ளைக்குள்ள எடுப்போம். ஆனா பேங்க்ல இருக்க காசை வந்து எடுக்க மாட்டோம். மணி சப்ளை டேட்டா ரெக்கார்டட் அண்ட் பப்ளிஷ்ட் பை ஆர்பிஐ ஆன் a fortnightly basis. fortnightlyனா 15 days once வந்துட்டு ஆர்பிஐ தான் மணி சப்ளை வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கிற டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மெஷர்ஸ் ஆஃப் மணி சப்ளை. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து இதுல இருந்து தியரிட்டிக்கல் கொஸ்டினும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா கேஸ் ஸ்டடீஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துட்டு போகணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. தி 4 மோஸ்ட் காமன் மெஷர்ஸ் ஆஃப் மணி சப்ளை விச் ஆர் ஹெல்ட் இன் இந்தியா ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் M1. இதுல வந்து 4 மணி டைப் இருக்கு. ஒன்னு வந்து M1, அடுத்தது M2, அப்புறம் M3, அப்புறம் M4. மணி சப்ளையை பொறுத்த வரைக்கும் 4 விதம் இருக்கு. M1, M2, M3, M4. இது 4 பத்தியும் நாம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். M1 is also known as narrow money. இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் இது. M1 is also known as narrow money. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. M1ல என்னென்னலாம் வரும் அப்படின்னா currency and coins with the public. It is also known as fiat money. fiat moneyனா என்ன அப்படிங்கிறது வந்து போன டைம் வந்து May 23 எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. This is currency with public. Demand deposit with banking system. அடுத்து வந்து other deposit with RBI. M1 குள்ள என்னென்ன வரும் அப்படின்னா currency and coins with public. நோட்டும் சில்லறையும் வந்து பப்ளிக் கிட்ட எவ்வளவு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இதுல எடுத்துப்போம். அப்புறம் டிமாண்ட் டெபாசிட். பேங்க்ல நம்ம போட்டிருக்க காசுல வந்து ஆன் டிமாண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த டெபாசிட் பூரா எடுத்துக்கணும். அப்புறம் அதர் டெபாசிட் வித் ஆர்பிஐயும் இதுக்குள்ளதான் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா M1 equal to CC currency and coins plus DD demand deposit with banks plus OD other deposit with RBI. M1 is CCDD OD. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து ரீகால் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அடுத்தது M2ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா M1 கண்டிப்பா வரும். M1னா என்ன, இந்த 3 வந்துடும். அப்புறம் சேவிங்ஸ் டெபாசிட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சேவிங்ஸ் டெபாசிட்டும் வந்து M2ல வரும். M1 பிளஸ் சேவிங்ஸ் டெபாசிட். அடுத்தது M3 இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிராட் மணி. இந்த 2 கொஸ்டினும் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்பாங்க. நேரோ மணினா என்ன, பிராட் மணினா என்ன அப்படின்னு. நேரோ மணி வந்து M1, பிராட் மணி வந்து M3. பிராட் மணில என்னென்ன வரும் அப்படின்னா M1 வந்துடும். அது கூட டைம் டெபாசிட் வித் பேங்கிங் சிஸ்டம். அதாவது டிமாண்ட் டெபாசிட்ல என்னென்ன வரும், சேவிங்ஸ், கரண்ட் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் வந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. அவங்க கேட்கும் போது நம்ம காசை கொடுக்கணும். இதுதான் வந்து டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட் என்னன்னா இதுல வந்து FD, RD, CC, பிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், கேஷ் சர்டிபிகேட், இதெல்லாம் வந்து டிமாண்ட் டெபாசிட்ல வரும். இதெல்லாம் வந்து ஒரு பீரியட் வரைக்கும் நம்ம வச்சிருப்போம், அதுக்கப்புறமா கொடுப்போம். சப்போஸ் அவங்க முன்னாடியே கேட்டாங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்புறமா கொடுக்கும். இதெல்லாம் தான் வந்து டைம் டெபாசிட். இது வந்து M3குள்ள வரும். M3ல என்ன வரும், M1 பிளஸ் டைம் டெபாசிட் வித் பேங்கிங் சிஸ்டம். அடுத்தது M4ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா M3 plus all deposit of post office savings bank excluding national savings certificate. NSC certificate தவிர மீதி எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் டெபாசிட்டும் பிளஸ் M3 வந்துட்டு M4ன்னு சொல்லுவோம். நீங்க இதுல கால்குலேட் பண்ணும்போது M1 வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கால்குலேட் பண்ணணும் கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா M1 பாருங்க எங்கெல்லாம் வருது, M2ல M1 வருது, M3லயும் M1 வருது, M4ல M3 வருது. அப்ப அதுலயும் வந்து M1 வருது. எப்பயுமே வந்து உங்களுக்கு கேட்ச் வந்துட்டு M1 கால்குலேட் பண்றதுலதான் வைப்பாங்க. ஏன்னா இதுல நீங்க தப்பு பண்ணி அந்த அமௌண்ட் வந்து தப்பா வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலால எங்க போட்டீங்கனாலும் மீதி வர ஆன்சர்ஸும் தப்பா தான் வரும். ஏன்னா M1 வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. M2ல இருக்கு,
M3ல இருக்கு, M4ல M3க்குள்ள M1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் M1 வர்றதுனால நீங்க M1 கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஆன்சர் கரெக்டா வந்தது அப்படின்னா உங்களுக்கு மீதி M2, M3, M4 வந்து நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்ஃப்ளேஷன். மணின்னு சொல்லிட்டாலே அடுத்தது நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன். விலைவாசி அதிகரிக்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அது என்னன்னா விலைவாசி அதிகமாகிறது தான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்றோம். It is rise in the general value of prices of goods and services in an economy over a period of time. Goods and services ஓட price வந்து ஜென்ரலா மெதுவா வந்து ரைஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்றோம். Inflation is also erosion in the purchasing power of money. இதை வந்து எரோஷன் இன் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து 100 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 100 ரூபாய்க்கு வந்து நான் பெட்ரோல் போட்டேன்னா 1 லிட்டர் பெட்ரோல் எனக்கு கிடைக்கும். அதுவே வந்து விலைவாசி அதிகமாயிடுச்சு, 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 150 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து 100 ரூபாய்க்கு நான் போட்ட 1 லிட்டர் பெட்ரோல் வந்து இப்போ கிடைக்காது. இப்போ வந்து 1 லிட்டரை விட கம்மியான அமௌண்ட்டுக்கான பெட்ரோல் தான் வந்து எனக்கு கிடைக்கும். இந்த 100 ரூபாய் நான் கொடுத்தேன்னா முதல்ல 1 லிட்டர் பெட்ரோல் என்னால போட்டுக்க முடியும். ஆனா 150 ஆன அப்புறம் 100 ரூபாய் நான் கொடுத்தேன்னா 1 லிட்டருக்கு கம்மியான பெட்ரோல் தான் வந்து எனக்கு கிடைக்கும். அதனால என்னோட 100 ரூபாங்கிற அந்த மணியோட வேல்யூ வந்து கம்மியாயிடுச்சு. இதுதான் வந்து erosion in the purchasing power of money. Inflation leads to fall in purchasing power. இதுதான் வந்து நம்ம inflation leads to fall in purchasing powerன்னு சொல்றோம். இந்த இன்ஃப்ளேஷன்னால 2 எஃபெக்ட் இருக்கும் எக்கனாமில. ஒன்னு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட், இன்னொன்னு வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட். நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட் லாஸ் இன் ஸ்டெபிலிட்டி இன் தி ரியல் வேல்யூ ஆஃப் மணி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளோட ஆக்சுவல் மணியோட வேல்யூ சப்போஸ் 200 நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த 200 ருபீஸ் வச்சு நான் எவ்வளவு பொருள் வாங்கினோ அந்த விலை இன்க்ரீஸ் ஆன அப்புறம் என்னால அந்த 200 ருபீஸ்க்கு சேம் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க முடியாது. இது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அடுத்தது பாசிட்டிவ் எஃபெக்ட் பார்க்கலாம். Positive effect includes a mitigation of economic recessions and debt relief by reducing the real level of debt. இப்ப நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து விலை வந்து அதிகமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆனியனோட விலை வந்து இன்னும் ஒரு வாரத்துல வந்து ஏற போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆனியனை வந்து நிறைய வாங்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி வாங்குறதுனால என்ன ஆகும், ஆனியனோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எங்கெல்லாம் ஆனியன் வந்து விளைச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லா ஆனியனும் விற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த விதத்துல இன்ஃப்ளேஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு பிஸ்கெட் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த பிஸ்கெட்டோட விலை வந்து இப்போ 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 50 ரூபா பிஸ்கெட் வந்து வேற ஒரு கம்பெனி, இந்த பிஸ்கெட் கம்பெனியே வந்து வேற ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்க. அவங்க வாங்கினதுனால இந்த பிஸ்கெட்டோட விலையை வந்து 60 ரூபாய் ஆக்க போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம வீட்டுல எல்லாரும் இந்த பிஸ்கெட் தான் சாப்பிடுவோம், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த மாசம் இந்த பிஸ்கெட்டோட விலை 60 ரூபா ஆயிடும், அதனால இப்பயே கொஞ்சம் வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அதிகமா டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படி டிமாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பிஸ்கெட்டோடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்போ எம்ப்ளாயீஸுக்கு வந்து நிறைய வேலை கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன்னால நம்மளுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் கிடைக்கும். இன்ஃப்ளேஷன்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அண்ட் another one is காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இஸ் a rise in general prices caused by increasing aggregate demand for goods and services. Demand push inflationங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி டைப்பான இன்ஃப்ளேஷன் வந்துட்டு நம்ம டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். டிமாண்ட்னால அந்த இன்ஃப்ளேஷன் வந்துட்டு மேல போகுது. அடுத்தது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் இஸ் a type of inflation caused by substantial increase in the cost of important goods and services where no suitable alternative is available. ஒரு பொருளோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது எதனால அப்படின்னா அதோடைய காஸ்ட்னால அப்படின்னா இதுதான் வந்து நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்கோம், அந்த ஸ்வீட் கடையில வந்து எல்லா ஸ்வீட்ஸும் வந்து மில்க் ஸ்வீட்டா தான் இருக்கு.
இப்போ சப்போஸ் மில்கோட விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி இந்த ஸ்வீட்ஸோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது வந்து முக்கியமா நம்ம செய்யற அந்த மூலப்பொருளோட விலை அதிகமானதுனால எண்ட் ரிசல்ட் இந்த ப்ராடக்டோட விலையும் அதிகமாகுது. அதாவது அந்த பொருளை செய்யறதுக்கான மூலப்பொருளோட விலை அதிகமாச்சு அப்படின்னா அதனால இன்க்ரீஸ் ஆகுற இந்த இன்ஃப்ளேஷனோட பேரு தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டே இருக்கோம். ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து மெஷர் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? அதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து பிரைஸ் இண்டெக்ஸ். இதுல 2 டேர்ம் இருக்கு, பிரைஸ் அண்ட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம். 2 விஷயத்த கம்பேர் பண்ணி எது வந்து அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கூட பிரைஸ் சேரும் போது அப்ப பிரைஸை வச்சு நம்ம வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த பிரைஸ் இண்டெக்ஸ், which is used as a measure of inflation. A price index is a weighted average of the prices of a selected basket of goods and services relative to their prices in some designated பேஸ் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு 55 kgs இருக்கேன் அப்படின்னா நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கேனா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கேனாங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கு என்னோட முன்னாடி இருந்த வெயிட் வந்து எனக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ 60 kg இருக்கேன் அப்படின்னா இப்ப நான் 50 kg இருக்கேன்னா இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இப்ப இருக்க இந்த வெயிட்டை வந்து முதல்ல இருந்த இந்த வெயிட் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கேனா டிக்ரீஸ் ஆயிருக்கேனா இல்ல சேமா இருக்குனா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து ஒரு பேஸ் இயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பேஸ் இயர் யார் சொல்லுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த வருஷத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கும் அதை வந்து நம்ம எப்பவுமே பேஸ் இயரா வந்து கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க பேஸ் இயர் பாத்தீங்கன்னா 2012. இதை தான் நம்ம பேஸ் இயரா வச்சு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவோம். பிரைஸ் இண்டெக்ஸ் எதுல கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா எந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மக்கள் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதை ஒரு பேஸ்கெட்டா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வருதோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பேஸ் இயர்ல வந்து அது எவ்வளவு இருந்தது அப்படிங்கறத பார்த்துட்டு இப்ப எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த பிரைஸ் இண்டெக்ஸ். இதை வச்சுதான் நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத சொல்ல முடியும். பிரைஸ் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க. காஸ்ட் ஆஃப் மார்க்கெட் பாஸ்கெட் இன் a current year divided by cost of market basket in the base year into 100. அதாவது நம்ம முன்னாடி இருந்த வெயிட் கூட இப்ப இருக்க வெயிட்டை கம்பேர் பண்ணாதான் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கோமா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கோமாங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொன்ன மாதிரி அதுல பேஸ் இயரா வந்து ஒரு வருஷம் வச்சிருக்காங்க அண்ட் கரண்ட் இயர் அதை வந்து கரண்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிரைஸ் இண்டெக்ஸ் கிடைக்கும். கரண்ட் இயர் டிவைடட் பை பேஸ் இயர் இன்டூ 100 தான் வந்து பிரைஸ் இண்டெக்ஸோட ஃபார்முலா. இதை வச்சு நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரைஸ் இண்டெக்ஸ் இன் தி கரண்ட் இயர் மைனஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் இன் தி பேஸ் இயர் டிவைடட் பை பிரைஸ் இண்டெக்ஸ் இன் தி பேஸ் இயர் இன்டூ 100. ஃபார் எக்ஸாம்பிள் மே 2022ல வந்துட்டு பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 183.4 இருக்கு அப்படின்னா மே 2021ல வந்து 176.2 இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேக்குறாங்கன்னா இது எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் கரண்ட் இயர், அதாவது கரண்ட் இயர் வந்து 2022, இதுல வந்து 183.40 இருக்கு மைனஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் பேஸ் இயர். நம்ம இதுல வந்து முன்னாடி இருக்க வருஷம் என்னது 21, அப்போ மைனஸ் 176.20 டிவைடட் பை பேஸ் இயர், இங்கேயும் 176.20 into 100. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4.09% வரும். இதுதான் இன்ஃப்ளேஷனுடைய ரேட். உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. எய்தர் பிரைஸ் இண்டெக்ஸ் கேட்டா கரண்ட் இயர் divided by base year into 100, rate of inflation கேட்டாங்க அப்படின்னா current year minus base year divided by base year into 100. இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து 1 மார்க்ல வந்து வரும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பிரைஸ் இண்டெக்ஸ். பிரைஸ் இண்டெக்ஸ்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், another one is consumer price. The wholesale price index is a measure of the average change in the prices of goods traded in wholesale markets in India. அதாவது இதுல வந்து பிரைசஸ் ஆஃப் குட்ஸ் வந்துட்டு ஹோல்சேலா வந்து விற்கிறது தான் வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கம்பெனில வந்து
ஒரு சோப் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 சோப் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்த 10,000த்தையும் வந்து யாரோ ஒருத்தர் வாங்குவாங்க. இந்த மாதிரி வாங்குறதுக்கு பேர் தான் வந்து ஹோல்சேல் பிரைஸ். இன் இந்தியா தி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இஸ் issued by the Office of Economic Advisor under Ministry of Commerce and Industry. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை வந்து Ministry of Commerce and Industry தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். தி சிபிஐ இஸ் a measure of the average change in the prices of goods and services consumed by households in a country. முன்னாடி நாம என்ன பார்த்தோம், ஹோல்சேல் மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் விற்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இது வந்து பிரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யாரு கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட், அதாவது ஹோல்சேலா விற்கிறாங்கல்ல இவங்க வந்து திரும்பி வந்து ரீட்டைல் பர்சன் கிட்ட கொடுப்பாங்க. ரீட்டைல் பர்சன் வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. இவங்க விற்கும் போது இதுல கொஞ்சம் லாபம் ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. ரீட்டைலர் வந்து கஸ்டமர் கிட்ட கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. அப்ப இவங்க வாங்கின பொருள் வந்து ஒரு பொருள் வந்து ஒரு 10 ரூபாய் இருந்தது அப்படின்னா இதை வந்து இவ்வளவு ப்ராசஸ் தாண்டி நம்ம கஸ்டமர் கிட்ட வரும்போது அது வந்து 12 ரூபான்னு இருக்கும். ஏன்னா ஹோல்சேல்ல விற்கிறவங்களோட ப்ராஃபிட் 1 ரூபி, அப்புறம் ரீட்டைல்ல விற்கிறவங்களோட ப்ராஃபிட் 1 ரூபின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில வரும்போது அதோட விலை 12 ரூபாவா இருக்கும். இந்த விலையில தான் நம்மளோட கஸ்டமரோட ரேட் இருக்கும். இன் இந்தியா தி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இஸ் issued by the National Statistical Office, Minister of ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க, யார் வந்து உங்களுக்கு வந்து சிபிஐ வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கிறது. இது வந்து என்எஸ்ஓ, அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், யாரு கீழே இருக்கிற ஆஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், MOSPI. இவங்க கிட்ட இருக்கிறவங்க தான் வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் அட்வைசர் வந்துட்டு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து வீக்லி வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து மந்த்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய பேஸ் இயர் பாத்தீங்கன்னா 2011 and 12. கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸோட பேஸ் இயர் வந்து 2012. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.